ராத்திரியில் இயேசு பிடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கெத்சமனே தோட்டத்தில் அவர் அழுது ஜெபித்தது மாத்திரமல்ல, அவருடைய வேர்வை இரத்தமாக சிந்தப்பட்டது மாத்திரமல்ல, இரவு முழுவதும் அவர் ஒரு விசாரணை கைதியைப் போல அங்குமிங்குமாக அலக்களிக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல பிளாத்து வீடு, முதல்ல பிரதான ஆசாரியனுடைய வீடு, அடுத்து பிளாத்து வீடு. அந்த நைட்டில் எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்கள். அடுத்து ஏரோது, திரும்ப பிளாத்து. இந்த இரவில் அவர்கள் தாங்கள் நினைத்ததை சாதிக்கும்படியாக என்ன காரியமெல்லாம் செய்திருக்கு. ஆனால் அதுவும் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை. நம்முடைய சொந்த குமாரன் பஸ்கா ஆடாக அடிக்கப்பட வேண்டும் என்பதில் தேவன் மிக கவனமாக இருந்தார். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக மோசேயின் மூலமாக அவருடைய திரு சித்தமாக இருந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த வீட்டினுடைய நிலை காலினுடைய மேலே பூசப்பட்டு இருக்கும்போது அந்த வீடு பாதுகாக்கப்படுவது போல இயேசு உங்களுக்காக எனக்காக பஸ்காவாய் அடிக்கப்பட்டார். அந்த இரத்தம் பூசப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இன்று வரை பாதுகாத்து கொண்டே இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், 2 காரணத்துக்காகத்தான் இன்னும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஒன்று, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, அவருடைய மக்களுக்காக. அல்லேலூயா. 2வது, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. வேற எந்த காரணமும் இல்லை. இந்த உலகம் நமக்காகத்தான் இயங்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரில. அதனால தான் நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற பெருவாரியான மக்கள் பாவம் செய்கிறத பார்க்காம நம்ம துதியை பார்த்து இந்த உலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம ஏன் துதிக்கணும்னா அதனால தான் நம்ம துதிக்கணும். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் பாவம் செய்கிறான், விக்கிரக ஆராதனை செய்கிறான், அதெல்லாம் விட்டுறாரு. ஒரு சின்ன கூட்டம் கர்த்தரை துதிக்குதா, அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. நான் இந்த உலகத்தை படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு அவர் புரிஞ்சு கொள்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், அதை நீங்கள் உணர்ந்து தான் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நான் அப்படித்தான் நினைப்பேன். தேவனை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள் நிமித்தம் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. அதை விட இன்னொரு பெரிய பாக்கியம் என்ன சொல்லுவேன்னா, பெரிய அழிவு வரும், பெரிய ஆபத்து வரப்போகுது, இத்தனை கோடி பேர் அழிஞ்சிருவாங்கன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய சபை இந்த பூமியில் இருக்கிற வரை அவருடைய கிருபை இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தை உண்மை. அவருடைய திருச்சபை இருக்கிற வரை பரலோகத்தினுடைய நேரடி பார்வை இந்த பூமியின் மேலே இருக்கிறது.